இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்ற தலைப்பின் மூலமாய் நம்மோடு கூட கர்த்தர் விடைபட்டு கொண்டிருப்பதனால கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளில் கூட நிச்சயமாக நம்மளை ஒரு அற்புதமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். இங்கே செருபாபேல் என்கிற ஒரு ஊழியக்காரனை அவர் தெரிந்து கொண்டதை பார்க்க முடிகிறது. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல அந்த வசனம் இருக்கிறது. அது கடைசி பகுதியான செருபாபேல் பத்தி தான் அங்க போட்டிருக்குது. கடைசி பகுதியில் பாருங்களேன், உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் அப்படின்னு சொல்லி இங்க வசனம் சொல்றத பார்க்க முடிகிறது. இங்க பாருங்க, நான் உன்னை முத்திர மோதிரமாய் தெரிந்து கொண்டேன். ஒரு முத்திரை மோதிரம் அது யார் கையில் இருக்குன்னு அந்த நாட்கள்ல பார்க்கும் பொழுது ராஜாவுடைய கைகள்ல அந்த முத்திர மோதிரம் இருக்கும். அந்த காலத்துல அந்த முத்திரை மோதிரம், அவங்களுடைய மோதிரம், அந்த மோதிரத்தினால அந்த முத்திரை அவங்க பதிக்கப்படும் போது ராஜாவுடைய கையில் தான் அந்த மாதிரி இருக்கும். ராஜாவு கையில் இருக்கிற முத்திர மோதிரமாக நான் என்ன பண்ணுவேன், நான் உன்னை வைப்பேன்னு சொன்னது மாத்திரம் இல்லை, அதனாலதான் நான் என்ன பண்ண உன்னை தெரிந்து கொண்டேன் அடுத்த வரி சொல்றதை பார்க்க முடிகிறது. அப்படியாய் கர்த்தர் நம்மளை முத்திர மோதிரமாக அவர் வைக்க விரும்புகிறார். அதனாலதான் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம், நமக்கு யாருமே உதவி செய்யறதுக்கு ஒருத்தரும் இல்லை, எனக்கு யாருமே இன்னைக்கு என்ன பண்ணல, எனக்கு கை தூக்கி விடுறதுக்கு ஒருத்தரும் இல்லை, எனக்கு வழிகாட்டுறதுக்கு ஒருத்தரும் இல்லை, நான் ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லை நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன் என்று சொன்னது, அதனால தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு. அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை. கர்த்தருடைய வார்த்தைகள் அனுதினமும் கேட்க இந்த ஜீசஸ் பிளெஸிங் வேல்ட நீங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கர்த்தர் நிச்சயமா அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார். எதிர்பாருங்க, பெரிய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமென்.